ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜ் மஞ்சூரியன் கிரேவியான சைனீஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2 சீக்ரெட் ட்ரிக் இருக்குது. ஒன்று மஞ்சூரியன் பால்ஸ்க்கு, இன்னொன்று கிரேவிக்கு. அப்புறம் டேஸ்ட் மாறாமல் இருக்க நாங்கள் சில முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல மஞ்சூரியன் பால்ஸ்க்கு ஒரு அரை முட்டைக்கோசை இந்த மாதிரி சின்ன சின்னதாக 1 கப் அளவுக்கு வெட்டி வச்சுக்கிட்டு, இதில் ஒரு அரை கப் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்க்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து, கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து, அப்புறம் 1 ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக ஒரு பால்ஸ் அளவுக்கு உருட்டி வச்சுக்கணும். அடுத்து கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு, முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க பால் அதில் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் இருக்க முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, ஃப்ளேமை அதிகமாக வைக்க வேண்டாம். அப்புறம் அவுட் சைடு வந்து கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே சரியாக வெந்திருக்காது. அடுத்து இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா மஞ்சூரியன் பால்ஸையும் பொரித்து சைடில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கிரேவி பண்ண போகிறோம். இருக்குதுலே இதுதான் ரொம்ப ஈஸியானது. அதே கடாயில் இந்த அளவுக்கு எண்ணெயை வச்சுட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு, கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் அளவுக்கு வெட்டி இதில் சேர்த்து வதக்கி விடணும். அப்புறம் இது கூடயே கொஞ்சம் குடமிளகா பெரிய சைஸுக்கு வெட்டி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா வதங்கி வந்ததும் சோயா சாஸ் 2 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனு, க்ரீன் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, உப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா சாஸில் வந்து உப்பு ஆல்ரெடி இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் இருக்க முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் என்னென்னா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டால் அதுக்கு 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்ச நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் கிரேவி இந்த மாதிரி கட்டியாக வந்ததும் இதில் நம்ம பொரிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சூரியன் பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி கிளறி விட்டுட்டு, கிரேவி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அந்த மஞ்சூரியன் பால்ஸில் கிரேவி நல்லா சேர்ந்துருக்கும். இதை ஃப்ரைட் ரைஸ்க்கோ அப்படி இல்லையா நூடுல்ஸ்க்கோ சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சைனீஸ் ரெசிபியை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.